எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் பேரரசர்களே, பேரரசிகளே. குயின் எனர்ஜி, கிங் எனர்ஜியில் இருக்கீங்களா? யாரையும் சேஸ் பண்ணாமல் கவலைப்படாமல் இருக்கீங்களா? நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குயின் எனர்ஜி, கிங் எனர்ஜியில் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே கான்டாக்ட் வரப்போகுதுன்னு நேற்று பேசணும். கவலைப்படாதீங்க, தயவுசெய்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். உங்களை பார்க்க ஸ்பெஷலாக முருகர் வந்திருக்காரு. ஓகே, ஸோ முருகரை நினச்சிக்கோங்க, உங்களோட ஸ்பெஷல் பர்சன் நினச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மெசேஜாக எடுத்துக்கோங்க. நல்ல எனர்ஜியை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. நம்ம குயிக்காக ரீடிங்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி காலையில் என்னால் பண்ண முடியல, சாரி. ஸோ எப்போயும் காலையில் வீடியோ போடுவேன். என் பொண்ணு 10th, சின்ன பொண்ணு, ஃபஸ்ட்டு டே ஸ்கூல்ன்றதுனால கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ரொம்ப சாரி, ரொம்ப சாரி. ஸோ அடுத்து நான் கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். குயிக்காக ரீடிங்குள்ளே போயிடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்பிரிட் குயிக்காக பார்த்துடலாங்க. ரொம்ப பெருசாலாம் வேண்டாம். மேலே என்னமோ இருக்குது, கார்டை பார்த்துக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் யூனிவர்ஸோட கிளியர் மெசேஜுமே இருக்குது. உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. நீங்கள் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, அதாவது ரொம்ப மனசு வருத்தமாக பிரிஞ்சு போயிருப்பாங்க, அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லதுக்குன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு ரெடியாக இருங்க. எதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னா, என்ன நடக்க போதோ அதுக்கு ரெடியாக இருங்க. தட் மேக்ஸ் இஸ் த யூனிவர்ஸ் ஆக்சுவலி டு ஹெல்ப் யூ. நம்ம அந்த ஸ்டேட்டில் இருந்தால் மட்டும்தான். ரெடியாக இருக்கணும். பி ரெடி, ஐ எம் ரெடி. நேற்று எல்லோரும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்க ஐ எம் ரெடி ஃபார் த ரீயூனியன். அதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா தான் யூனிவர்ஸ் டு ஹெல்ப் யூ. டோர்ஸ் வில் ஓப்பன் அன்எக்ஸ்பெக்டட்லி. பி ரெடி. யூனிவர்ஸ்னாலே மிராக்கிள்ஸ் தான் கொடுக்கும்னு சொல்லி பார்த்துருக்கோம். மிராக்கிள்ஸ் எப்படிங்க சொல்லிக்கிட்டு வரோம். நீங்கள் இன்றைக்கி அந்த பற்றற்று இருக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டேட்டில் இருந்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அவங்களுக்கு ஒரு கால் வரும், மெசேஜ் வரும். அவங்களே நேரம் வீட்டு கதவை தட்டுவாங்க. இந்த மாதிரி யாருக்காவது அந்த எனர்ஜி இன்றைக்கி கனெக்ட் ஆச்சான்னு தயவுசெய்து சொல்லுங்கள். அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ரீடிங்குள்ளே போயிடலாம். ஒரு 10 கார்டு எடுத்துடலாம். ஓகே, ஸோ என்ன டைட்டில் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ 10 கார்டு எடுக்கிறேன். எனர்ஜி எப்படி கனெக்ட் ஆகுதோ அப்படி ஃப்ளோ போகட்டும். தம்ப்நெயிலை பார்த்து தெரிஞ்சு உள்ளே வாங்க. ஓகேவா? இப்போ ஒரு 10 கார்டு எடுத்துடலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ரீடிங் பார்த்துலாமா? ஓகே, இந்த கார்டு கிட்டத்தட்ட நீங்கள் நேற்று வீடியோவில் யாரெல்லாம் ஐ எம் ரெடி ஃபார் ரீயூனியன் அப்படின்னு கிளைம் பண்ணீங்களோ அதே எனர்ஜியை இன்றைக்கி நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த எனர்ஜி உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேவா? சும்மானாலும் நான் கார்டு எடுக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வியூஸ் முக்கியம் இல்லை. இது ஒரு அத்தென்டிசிட்டி எனக்கு தேவை. யாரெல்லாம் ரீயூனியன் எனர்ஜியில் இருக்கீங்களோ, பாசிட்டிவாக இருக்கீங்களோ, அவங்களுக்கு மட்டும்தான் ரெசனேட் ஆகும். இல்லைன்னா உங்கள் மனசுக்கு ஏதோ ஒரு ஆறுதலாக இருக்குது அப்படின்லாம் இல்லை. எனக்கு அந்த ஆறுதலுக்கு மட்டும் நான் பேசுகிறதுக்காக இங்கே வரலை. உங்களோட எனர்ஜியையும் உங்களோட ஹையர் செல்ஃப், நான் லைஃப் கோச்சாகவும் நான் பேசுகிறேன். ஓகேவா? உங்களோட எனர்ஜியை உங்களோட ஹையர் செல்ஃபோட தயவுசெய்து கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ரீயூனியன் சாத்தியம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஹையர் செல்ஃபோட நீங்கள் யாரையும் பின்னாடி துரத்த வேண்டாம். உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றவங்க உங்களை லவ் பண்ண தானாக வருவாங்க. உங்களையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் ரெடி ஃபார் ரீயூனியன், நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன். நான் அதே மாதிரி கமெண்ட்டில் ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட், அந்த ஐ வாண்ட்லாம் இல்லை. ஐ வாண்ட்டுனாலே உங்களுக்கு அங்கே ஏதோ ஒன்று இல்லாததை தான் வாண்ட்டுங்கிறீங்க. கரெக்ட் தானே? ஏதோ ஒன்று இல்லை. ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் பேக் இல்லை. வாண்ட்லேருந்து ஐ எம் ஆல்ரெடி ஹேவிங்ன்ற ஒரு அதாவது நடக்கும். என் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க, என் ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்றதுக்கும் என் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இது ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இனிமேல் நீங்கள் கமெண்ட்டில் எப்படி போடுறீங்க, ஐ வாண்ட்டுலாம் போடக்கூடாது. எனக்கு பிரபஞ்சமே இதை நீ தருவதற்கு நன்றி அப்படின்னா என் ஹஸ்பண்டே என்னோட சேர்ப்பதற்கு நன்றி, எங்களோட ரீயூனியனுக்கு நன்றி, அப்படி தான் வரணுமே தவிர ஐ வாண்ட் அப்படின்னு தயவு செய்து இனிமேல் போடக்கூடாது. ஓகேவா? யாராவது போட்டிங்கன்னா தம்ஸ் டவுன் போட்டுருவேன். எனக்கு அந்த மெசேஜ் வேண்டாம். ஓகே, அதனால யாருக்கும் யூஸ் இல்லை, உங்களுக்கும் யூஸ் இல்லை, எனக்கும் யூஸ் இல்லை. சரி, ஓகே, ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ செப்பரேஷனில் அவங்க இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரீயூனியன் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேட்னஸ், மிஸ்ஸிங் யூ மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட ஃப்யூச்சரை பற்றி தொலைச்சிட்டோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட இவ்வளோ நாள் உங்களோட வாழாமல் இருக்காங்கல்ல, அதே அவங்களுக்கு ஒரு சாபக்கேடாக தெரியுது. ஓகே, ஸோ அந்த செப்பரேஷனில் உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வெறும் பிரிவு மட்டும் இல்லை, அது அவங்களுக்கு ஒரு
நீங்காத ஒரு வடுவா மாறிடுச்சு மனசுக்குள்ள. ஓகே, ரொம்ப ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கனாக இருக்காங்க. இந்த கார்டு வேறு இன்னொரு ரீடிங்லேயும் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஃபீலிங் லாஸ்ட் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களே இழந்து ஹார்ட் ப்ரோக்கனாக நிற்கிறாங்க. ஓகேவா, உங்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் ரீயூனியன் எனர்ஜியில் இருக்கீங்க அப்படின்னா இதில் எனக்கு தெரிஞ்சு இங்கே பார்க்குறதுல பாதி பேர் ஒரு 50%க்கு மேலே ரீயூனியன் எனர்ஜியில் இருக்கீங்க. கத்தி கத்தி பேசுகிறேன், தயவு செய்து வந்துருங்க. எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஐ வாண்ட்ன்றதெல்லாம் மறந்துடுங்க தயவு செய்து. ஓகே, கோல்டன் மிரர் இது வந்து என்ன அப்படின்னா லவ் பாம்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது இனிஷியலாக வந்து உங்களுக்கு அப்படியே லவ் அள்ளி கொட்டிட்டு நீங்கள் தான் உலகம் அப்படின்னு வாழ்ந்துருக்காங்க. அப்படிதானா? நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் உலகம்னு இருந்துட்டு அப்படி அன்பை வந்து கொட்டுன்னு கொட்டிட்டு செல்ஃப் அப்சர்வ்ட், அதுக்கப்புறம் ஒரு சுயநலமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பணமோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஃபேமிலி சர்க்கிள் சொல்கிறதையோ உங்களை கன்சிடர் பண்ணாமல் ரொம்ப சுயநலமாக ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஒன் சைடடாக பார்த்தீங்களா, ஒன் சைடட். அவங்க வந்து உங்களை பற்றி யோசிக்காமல் ஒன் சைடடாக ஒரு சில முடிவு எடுத்து போனதுனால தான் அவங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ரோக்கன் இப்போ மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கார்டில் வந்த மாதிரி மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கார்டில் வந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரொம்ப டீப்லி ஹர்ட்டட், ரொம்ப இப்போ மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இது வந்து ஒன் சைடடாக இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அவங்க ஃபேமிலிக்காக அவங்க அம்மா சொல்லி இல்லை அப்பா சொல்லி இல்லை அவங்களோட ரிலேட்டிவ் சொல்லி பிரிஞ்சிருப்பாங்க. பட் இப்போ வந்து அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் வெளியில் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ளே எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்கிறதுன்னு தெரியல, இல்லை உங்ககிட்ட வந்து அவங்க மாறிட்டாங்கன்னு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ வேதனையில் இருக்காங்க. அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணுறாங்க. பட் என்னென்னா வெளியில் வந்து சிரிக்கிறாங்க. ஓகே, ஒரு பெரிய மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த கார்டு வேறு மாதிரி ஒரு இதில் வந்ததில்ல. ஓகே, அடுத்த கார்டு வந்து போக்கர் ஃபேஸ். போக்கர் ஃபேஸ் அப்படின்னா ஒரு உணர்ச்சியற்ற முகம்னு வச்சுக்கோங்களேன். மாஸ்க்குக்கு பின்னாடி வந்து அவங்க உணர்ச்சிகளை ஃபுல்லாக ஹைட் பண்ணிவிட்டு ஒரு உணர்ச்சியற்று போயிருக்காங்க. அதாவது என்ன செய்கிறதுனே தெரியாமல் தவிச்சு போயிருக்காங்க. இப்போதைக்கு சூழ்நிலையில் தவிச்சு போயிருக்காங்க. ஓகே, என்ன வருது அப்படின்னா taking a chance, risk options, not showing hand, gambling. ஓகே, ரொம்ப உணர்ச்சியற்று போயிருக்காங்க. ஸோ அடுத்த கார்டு வந்து மிரரிங். மிரரிங்கிறது எனக்கு இங்கே எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, நேற்று கார்டில் யாருக்கெல்லாம் வந்து உங்களோட பார்ட்னர் வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு வந்ததோ, ட்வின் ஃப்ளேமாக இருக்கட்டும் இல்லை சோல் கனெக்ஷனாக இருக்கட்டும், ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா வந்து ஒரே சோல் ரெண்டாக பிரிஞ்சு பூமியில் வாழ்கிறது இல்லையா. அது எத்தனையோ கோடி ட்வின் ஃப்ளேம் சோல்ஸ் வந்து ஏர்த்தில் இருக்குது. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸாக்ட் கவுண்ட் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மிரரிங்னா அந்த மாதிரி சோல் கனெக்ஷனோ இல்லை ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனோ இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை டீப்லி அவங்களும் வந்து சேமாக மிரர் பண்ணுவாங்க. மிரர் ஈச் அதர். இப்போ உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்குது, எவ்வளோ மனசை வந்து குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கு, அதனோட வலிகள் இல்லையா, பிரிவின் வலிகள் உங்களை வந்து கிழிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அதே சேம் ஃபீலிங்கை அவங்க ட்வின் ஃப்ளேமாக இருந்தால் அவங்களுமே அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. ஆனாலும் தேர்ட் பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்னால அவங்க வந்து இந்த மாஸ்கை போட்டு மறைச்சிக்கிட்டு, ஓகே, இந்த மாஸ்கை போட்டு மறைச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, உணர்ச்சி இல்லாமல் போக்கர் ஃபேஸை காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அதுதான் கார்டை காட்டுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்னங்க, இப்போ குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கோம், நீங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, குத்தி கிழிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ தானே பார்த்தோம் மிரர். நீங்கள் வந்து ஃபீல் பண்ணால் அவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அவங்களும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் அவங்களும் பாசிட்டிவாக இருப்பாங்க. கரெக்ட் தானே? ஸோ அந்த சோகத்தெல்லாம் விடுங்க, பாசிட்டிவாக மாறுங்க. உங்களோட ட்வின் ஃப்ளேம் கனெக்ஷனாக நீங்கள் உங்களோட ஹையர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணி நீங்கள் பாசிட்டிவாக மாறினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு தடையே நீங்கள் தான். உங்களோட எனர்ஜி அவங்கள வந்து சேர்த்துக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. நீங்கள் ட்ரஸ்ட் மீ, முருகன் சத்தியமா, இவ்வளோ ஆணித்தரமான சத்தியம் பண்ண மாட்டேன், முருகன் சத்தியமா இது உண்மை. யூனிவர்ஸை நம்புனீங்கன்னா இது உண்மை. முருகன் சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் சேஸ் பண்ணாமல் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா, அதே நேற்று சொன்னதான், ஒரு 2 நாளாவது 0.01% கூட உங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லாமல் 100% நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அந்த எனர்ஜி போய் அவங்கள மிரர் பண்ணும். ஓகே, அவங்க பாசிட்டிவாகி எவ்வளோ தேர்ட் பார்ட்டியாக இருந்தான்னு, என்ன மண்ணாங்கட்டியாக இருந்தான்னு, அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வருவாங்க. ட்ரஸ்ட் மீ, டேரக்ட் ரீடிங்காக சொல்லலை, இதுதான் யூனிவர்சல் லா ஆஃப் அட்ராக்ஷனே இதுதான். ஒத்தவைகளையே இழுக்கும்.
ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும்தான் பிரபஞ்சம் உங்ககிட்ட கொண்டு வரும். இது டேரட் ரீடிங்கையும் மீறி இது வந்து லைஃப் ஹேக், எப்படி ஒரு லைஃப்பை வாழணுமோ அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். லவ் மட்டும் இல்லை, பணமாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் வரும். ஐ வாண்ட் மணி, ஐ வாண்ட் 15 lakhs டு பில்ட் மை ஹோம். வாண்ட்லாம் இல்லை, பிரபஞ்சமே எனக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்கறதுக்கு நன்றி, அந்த ஸ்டேட்டுக்கு போயிடணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஓரளவுக்கு மிரரிங்கில் ஓரளவுக்கு மாறி இருக்கீங்க. மீதி 50% இன்னும் மாறலை, உங்களோட எனர்ஜியை வந்து தக்க வைக்கலை. அவங்களுக்கெல்லாம் நீட்ஸ் கிளாக். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, டேரட்டில் அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் நிறைய தடவை பார்த்துருப்போம். அந்த மாதிரி நீட் டைம் டு ஹீல். நீட் டைம் டு ஹீல்னால் ஏதோ ஒரு காயமாக இருக்குது, உங்கள் மனசில் உள்ள காயத்தை நீங்கள் சரி செய்கிறதுக்கு நீட் டைம். அதை ஹீல் பண்ணிவிட்டு உங்களோட எனர்ஜி, குயின் எனர்ஜி, கிங் எனர்ஜிக்கு சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா அது வரைக்கும் நடக்காது. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஓகே, டைம் டு ஹீல், ப்ராக்ரஸிங். நிறைய பேருக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு, ஹீல் ஆகிட்டுருக்கீங்க. நிறைய பேர் ஹீல் பண்ணிட்டீங்க. ஏன்னா அடுத்து வர 2 கார்டு வந்து யாரெல்லாம் ஹீல் பண்ணிட்டீங்களோ ஆல்ரெடி அவங்களுக்கான கார்டு. ஸோ இந்த கார்டு போகிறதுக்கு முன்னாடி ஐம் ஆல்ரெடி ஹீல்டுனா ஹீல்டுன்னு போட்டுருங்க. ஏன்னா இதுக்கு இந்த வரப்போகிற எனர்ஜியை வந்து நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்க. யாரெல்லாம் அந்த 48 hours நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி கிங் அண்ட் குயின் எனர்ஜியில் இருந்தீங்களோ அவங்க வந்து உங்கள்கிட்ட பேச போகிறாங்க. லவ் கால் வரப்போகுது, ஜாலியாக இருக்குல்ல? ஸோ இன்ட்ரெஸ்டட், அவைட்டிங் மெசேஜஸ், டெக்ஸ்ட், கால்ஸ், இமெயில்ஸ், டாக்கிங் மோர். வேறு என்னங்க வேணும்? அந்த எனர்ஜிக்கு நீங்கள் போங்க. லவ் கால் நான் சொன்னேன்ல. ஸோ உங்களுக்கு கால் வரப்போகுது. சூப்பர், கால் வரப்போகுது, இதை கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்த கார்டு அசெண்டிங். அசெண்டிங்னா ஏறுமுகம் மட்டும்தான். இந்த 6 முகம் உங்களுக்கு ஏறுமுகத்தை மட்டுமே இந்த லைஃப்பில் கொடுக்கட்டும். லேர்னிங், ப்ரிப்பேரிங் ஃபார் யூனியன், நியூ பேஸ் எல்லாம் வரப்போகுது. எல்லாரும் இந்த 6 முகத்தை வேண்டிட்டு ஏறுமுகத்துக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, ஸோ பேரரசிகளா நான் சொல்கிறேன், அக்காவோ தங்கச்சியோ நானே எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்கள் லைஃப் ரொம்ப முக்கியம். உங்களை லவ் பண்ண ஆரம்பிங்க. நல்லா போய் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க. நல்ல கனவு வரும். முருகனை நினச்சிக்கோங்க. அதர் ரிலீஜியன் அவங்கவுங்க இப்போ காடை நினச்சிக்கோங்க. நல்லபடியாக எல்லாமே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.